ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கிட்ட வந்து இனிமேல் வந்து நம்முடைய வெண்பா வந்து வீட்டு படமாக இருக்கட்டும், ஸ்கூல் கூப்பிட்டு போகிற எந்த ஒரு பொறுப்புமே வந்து மல்லிக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இனிமேல் வந்து வெண்பாவை நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாடா அதெல்லாம் வந்து முடியாது, மல்லியம்மா மேலே எந்த ஒரு தப்பு இல்லை, நான் தான் வந்து அவங்கள வந்து டான்ஸ் ஆட சொன்னேன். ஆனால் வந்து இந்த வீடியோ எப்படி சோசியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு தெரியாது. நீங்கள் வந்து மல்லியம்மாவை வந்து தப்பாக நினைக்காதீங்க. நான் வந்து மல்லியம்மா கிட்ட தான் வந்து இருப்பேன். நீங்கள் வந்து மல்லியம்மா கிட்டேருந்து என்னை வந்து பிரிக்க பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசுகிறாங்க. அதுக்கு நம்முடைய ராஜேஸ்வரி சும்மா இருப்பாங்களா? விஜய் வெண்பாவுக்கு வந்து என்ன தெரியும், அவள் வந்து பச்சை குழந்தை, அவளை வந்து நல்லாவே வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கா இந்த மல்லி. அதனால் வந்து வெண்பாவோட ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்குன்னா நான் வந்து அவளை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய விஜயும் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாத வந்து ஒத்துக்கிறாருங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் விஷயத்தில் வந்து தான் மகனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் வந்து பொங்கல் வைக்க வந்து மல்லி வைக்க சொன்னா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. இதுலேயே வந்து நம்ம வந்து இல்லை முடியாதக்கா மல்லியை வந்து பார்த்துட்டுன்னு சொன்னால் பயங்கரமாக வந்து கோவப்படுவாங்க. நீ வந்து அந்த மல்லி பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாஞ்சிட்டு இருக்கடா தம்பி, உன்னுடைய வாழ்க்கை வந்து குட்டிச்சோராக போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டி நம்முடைய மல்லி மேலே வந்து இன்னும் பயங்கரமாக வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து கோவப்பட வந்து காரணம் வந்து சுவாசமாக வந்து சிக்கிச்சின்னு வந்து நம்முடைய விஜய் வந்து நினச்சிக்கிட்டு, சரிக்கா நீங்களே வந்து வெண்பாவுக்கு வந்து வீட்டு ஸ்கூல் கூப்பிட்டு போகிறது எல்லா பொறுப்பும் நீங்களே வந்து பார்த்துக்குவேன், மல்லி இனிமேல் வந்து அந்த பொறுப்புலேருந்து வந்து விலைக்கு வா, அவகிட்ட நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து வருத்தப்படுறாங்க. விஜய் சார், நான் வந்து எந்த ஒரு தப்புமே வந்து பண்ணல, எப்படி அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு தெரியல. வெண்பா வந்து நான் என்றைக்குமே வந்து ஒரு படித்த பொண்ணாக ஒரு பெரிய ஆளாக வந்து கொண்டு வரணும் தான் வந்து நினச்சிருக்கேனே தவிர அவளுடைய படிப்பு வந்து கெடுக்கிற வகையில் வந்து நான் வந்து எந்த ஒரு விஷயம் வந்து பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. இதுக்கு எந்த மாதிரி பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாது. நம்முடைய விஜய் சைலண்ட்டாக வந்து போயிடுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கே வந்து புரிஞ்சிருக்குங்க, 2 பேரும் வந்து டான்ஸ் ஆடிக்கிருக்காங்க. அப்போ இந்த வீடியோவை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணது யாரையோ இருக்கும். மல்லிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அறிவில்லை சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணுற அளவுக்கு. இந்த விஷயத்தை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒரு ஆள் தான் வந்து மல்லியை வந்து கெட்ட பேர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. அது யாருன்றதை வந்து முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும். அது வரையும் அந்த அக்கா கிட்டே வந்து வெண்பா வந்து பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாருங்க. ஆனால் வந்து நம்முடைய வெண்பாவை வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து இனிமேல் வந்து சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து வாய்ப்பே இல்லைங்க. அந்த மல்லி கூட வந்து சேர்ந்தே நான் அவ்வளோதான் சூடு வச்சிருவோம், உன் டாடா இல்லாதப்போ வந்து உன்னை வந்து கொடுமைப்படுத்துவோம், உனக்கு எது தேவைனாலே வந்து என்ன தான் வந்து கேட்கணும், என் தம்பி வந்து உன்னை வந்து எதுவும் வந்து கேட்க மாட்டான், அது என்னை வந்து நான் என்ன பண்ணாலும் வந்து உன் நல்லதுக்கு பண்ணுறேன்ட்டு என்னை வந்து ஒரு கேள்வியுமே வந்து கேட்க மாட்டான். அதனால் வந்து என் இஷ்டப்படி தான் நான் வந்து செய்வேன். அதனால் வந்து நான் சொல்கிறத வந்து கேட்டு நடந்துக்கிட்டேன்னா உன்னுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் வேண்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் போக அந்த மல்லியை வந்து நீ இனிமேல் வந்து அம்மான்னு கூப்பிடக்கூடாது, ரஞ்சிதா சித்தியை தான் வந்து நீ அம்மான்னு கூப்பிட்டா அந்த மல்லியை வந்து கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு விரட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய விஜய் வந்து அதுக்குள்ளே அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் வந்து யார் வந்து ஸ்ப்ரெட் பண்ணது நம்ம மல்லி மேலே வந்து எந்த ஒரு தப்பு இல்லைன்றதை வந்து கண்டுபிடிச்சு நம்மளுடைய வெண்பா வந்து மல்லிக்கிட்டே வந்து எல்லா பொறுப்பும் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து மறக்காது ஸ்கிப் பண்ணாத பாருங்க. முடிஞ்சிருக்கும் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.